பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மளோட பேச போகிறார். கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு இது விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க பக்கத்துல தான் ஏசப்பா இருக்கிறாரு. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிறதான காரியத்துல நீங்க போய்க்கிலும் வரிக்கிலும் நீங்க தனிமையா இல்லை. ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஆமென். ஸோ இந்த நாள் கூட ஏசப்பா நம்மளோட வேதத்துல இருந்து மத்தேயு 11 அதிகாரத்துல 28 வசனம், மேத்யூ சாப்டர் 11 verse 28 வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வசனத்தை கேட்டு, அநேக சபையிலும் செய்திகளை கேட்டு, அநேகருடைய வார்த்தைகளும் கேட்டு, ஏதோ ஒரு பாரம் எங்க உள்ளத்துல வாட்டுகிறது அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை, உங்க உள்ளத்தின் பாரங்களை ஏசப்பா அறிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும், நீங்க யாருன்னா இருக்கலாம், ஒருவேளை பெரிய கிறிஸ்துவங்க தான் ஏசப்பாட்ட வரணும்னு இல்லை, நீங்க ஒருவேளை இந்துவா இருக்கலாம், இல்லை கிறிஸ்டினா இருக்கலாம், இல்லை முஸ்லீமா இருக்கலாம், இல்லை ஏசப்பாவே நான் நம்ப மாட்டேன்ப்பா, இல்லை நான் கடவுளே நம்ப மாட்டேன், யார் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்க ஏசப்பால கூடும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை நீக்க ஏசப்பால கூடும். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும். ஆமென். அப்ப நீங்க சின்ன பசங்களா இருக்கலாம், வாலி பிள்ளைகளா இருக்கலாம், இல்லைங்க பெரியவங்களா இருக்கலாம், நீங்க யார் இருந்தாலும் இன்னைக்கு உங்க உள்ளத்துல நீங்க சுமக்கிற பாரத்தை ஏசப்பா கிட்ட வந்து சொல்லுங்க. அவர் நிச்சயமாய் அது வந்து ஒரு பெரிய விடுதலை தருவார். ஆமென். அதுதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஒருவேளை மனுஷன் கொடுக்காத இளைப்பாறுதல், ஒருவேளை உங்க சொந்த பந்தங்கள் கொடுக்காத இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏசப்பா உங்களுக்கு தருவாருங்க. நீங்க எப்பேற்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கடன் என்ற பாரம், வியாதி என்ற பாரம், இல்ல சாபம் என்ற பாரம், என் குடும்பத்துல இந்த கவலையே மாறாதா, என் குடும்பத்துக்கு இந்த தரித்திரமே மாறாதா, என் குடும்பத்துக்கு இந்த போராட்டமே மாறாதா, இன்னும் எத்தனை காலங்கள் தான் நான் இப்படி வாழணும் நினைக்கிறீங்களா? சில பேருக்குள்ள டிப்ரெஷன், ஸோ ஒரு இது டிப்ரெஷனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் ஏன் வாழணும், நான் மற்றவங்களுக்காக இருக்கணும், நான் இது வாழ்வோடு நான் மறித்து போகலாமே, நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், வா என்னிடத்துல. நீங்க ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா நீங்க தேடுதான விடுதலையை, நீங்க தேடுதான சமாதானத்தை, நீங்க தேடுதான சந்தோஷத்தை, உங்க எல்லா பாரங்களை அவர் எடுத்து போட்டு உங்க உள்ளத்துல ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஏசப்பா கிட்ட வாங்க. ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ் ஜீசஸ். ஏசப்பா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவர் நல்லவர், அவர் உங்களுக்கு விடுதலை தர தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை நம்பி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க ஏசப்பா யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் என்கிட்ட வான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை மாற்றுங்க, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு இந்த போராட்டத்தை மாற்றுங்க. இன்னைக்கு ஏசப்பா அநேக வருஷம் இந்த வியாதியில இருக்கிறேன், அநேக வருஷம் இந்த கடல்ல நான் இருக்கிறேன், அநேக வருஷம் இந்த பிசாசின் கிரியைகள் இருக்கிறேன். ஏன்னா ஏசப்பா கிட்ட வந்தவங்க யாரும் வெறுமையா போவது சரித்திரமே இல்லைங்க. ஏசப்பா நம்பி வந்துட்டீங்கன்னா, நீங்க ஏசப்பா நீங்க தேடி வந்துட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில விடுதலையோட தான் நீங்க போறீங்க. இன்னைக்கு சொல்லலாமா? காலை வேளையில முச்சபிக்கலாம். ஆண்டவரே, இதோ இந்த வேலையில கூட ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எடுத்து வாருங்கன்னு சொன்னீங்களப்பா. இதோ இந்த நாளில் என்னுடைய என்ன வருத்தத்தோட பாரத்தோடு இருக்கிறாங்களோ அப்பா, தன்னுடைய எதிர்காலம் குறித்து, தன்னுடைய ஃபியூச்சரை குறித்து, அப்ப என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னோட கணவர் எப்படி இருக்க போறாரோ, இந்த கணவரை நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த வியாதியில நான் எப்படி இருக்க போறேன்,
இந்த மரண கட்டுகளை வாட்டி கொண்டு இருக்குது. வருடம் அன்று வருஷப்பா ஜெனரேஷனா இந்த சாபங்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஏன் வாழணும்னு சொல்லி இருக்கிற அப்பா, இந்த வேலையில எந்தெந்த காலத்துக்கு எசப்பா விடுதலைக்காக அப்பா உம்மிடத்துல வருகிறாங்களோ இந்த வேலையில அவர்களுக்கு நீ எசப்பா ஒரு இலைப்பால் தருவீராக. அவங்களுக்கு எசப்பா ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவீராக. அவங்க வாழ்க்கையில எசப்பா நன்மைகள் உண்டாக்குவீராக. அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாக்குவீராங்க. அவங்க தேர்தல் சமாதான நிம்மதியை கொடுத்து கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிக்கப்படியாக நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் தினம் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்கினதுக்காக நன்றி. இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், அன்பு, அப்பா நிம்மதி, நல்லா தூங்க, நல்லா சாப்பிட, அன்று உம்மோட வாழ அந்த கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.